ஓவியா, புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் இன்று முதல் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது பாத்தீங்கன்னா புதுச்சேரி PRTC என அழைக்கப்படும் சாலை போக்குவரத்து கழக கிட்டத்தட்ட 60 பேருந்துகள் மட்டும் தற்போது, அதாவது 100க்கு மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது 60 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகின்றன. இதில் 40 நிரந்தர ஊழியர்களும் 130 ஒப்பந்த ஊழியர்களும் பணியாற்றி வருகின்றனர். இதில் 2015ஆம் ஆண்டு முதல் பணியாற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் தங்களை பணிநிரந்தரம் செய்யக்கோரி பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக முன் அறிவிப்பு கொடுத்து கடந்த ஏப்ரல் மாதம் வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்தினார்கள். அரசு பேச்சுவார்த்தை நடத்தியில் உடன்பாடு ஏற்பட தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் PRTC நிர்வாகம் இந்த நாள் வரை எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்காத காரணத்தினால் இன்று முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்த முடிவு செய்யப்பட்டு இன்று துவங்கியுள்ளனர். 11 ஆண்டுகளாக பணியாற்றும் ஊழியர்களை பணிநிரந்தரம் செய்ய வேண்டும். 7வது ஊதிய குழு பரிந்துரையை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும். இருப்பினும் அதாவது கோரிக்கை வலியுறுத்தி இன்று முதல் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் சென்னை, காரைக்கால் முன்பதிவு செய்யப்பட்ட பயணிகளுக்கு பேருந்துகளை நிரந்தர ஊழியர்களை கொண்டு பேருந்துகள் பற்றி இயக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியை பொறுத்தவரை அரசு பேருந்துகளை விட தனியார் பேருந்துகள் அதிகம் இருப்பதால் பயணிகளுக்கு எந்தவித அதிக பாதிப்பும் ஏற்படவில்லை. அதை பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் 60 பேருந்துகள் மட்டும்தான் அரசு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. 100க்கு மேற்பட்ட தனியார் பேருந்துகள் இயக்கப்படுவதால் புதுச்சேரியில் உள்ள பயணிகளுக்கு எந்தவித பாதிப்பு ஏற்படவில்லை. ஆனால் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று அரசு கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று ஊழியர்கள் சார்பில் கூறப்பட்டுள்ளது. ஓவியா.